தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு அன்னாபிஷேகம். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. சிவபெருமானுக்கு அன்றைய தினத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சரிசி சாதத்தால் அலங்காரம் செய்து காய்கறிகளும் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்படுகிறது. இன்றைய தினத்தில் வந்து தான் சந்திரன் சாபம் நீங்கிய நாளாகவும் சொல்லப்படுது. அன்னம் என்றால் பரபிரம்மம். அன்னாபிஷேகம் செய்கிறப்போ அந்த தரிசனத்தை நம்ம பார்க்கறதுனால நம்மளுக்கு சொர்க்கத்தில் இடம்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்? பாவங்கள் போக்கும் கோடிலிங்க தரிசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கோடிலிங்கம் நம்ம எந்த காலத்துலங்க நம்ம தரிசனம் பண்ணி முடிக்கிறது? சாத்தியமா? சாத்தியம் கிடையாது. ஆனால் இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கறதுனால கோடிலிங்க தரிசனம் கிடைக்கும். கோடிலிங்க தரிசனம் நம்ம கிடைச்சதுனால பாவங்கள் போக்கப்படுது. அப்போ நம்மளுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் இல்லையா? எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இந்த அன்னாபிஷேகம் கருதப்படுது பாருங்கள். அந்த அன்னத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கை சாதமும் ஒவ்வொரு சிவலிங்கமாக கருதப்படுது. அப்போ கோடிலிங்கம் மேலே வந்துடும் இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு சிறப்பு தானே இந்த தரிசனம். அனைவரும் இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்து பயன்பெறுங்க. இந்த வருடம் தவறினாலும் அடுத்த வருடம் இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்து புண்ணியங்களை சேகரிங்க. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.